சமூகவியல் பயிலும் எல்லா மாணவர்களுக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடத்திட்டத்தில் பொருளாதாரம் மற்றும் சமூகம், எக்கானமி அண்ட் சொசைட்டி. இந்த பாடத்திட்டத்தில் உங்களுக்கு சமகால பிரச்சனைகள்னு ஒரு தலைப்புல சில விஷயங்கள் வருகின்றன. ஸோ இந்த சமகால பிரச்சனைகள் அடுத்து 2 அலகுகளா பிரிக்கிறோம். 12வது அலகு, 13வது அலகு. ஸோ 12வது அலகுல நம்ம எதை நோக்க போறோம்னா உலகமயமாக்கல். 13வது அலகு அதுல உலகமயமாக்கல் மற்றும் அத்துடன் தொடர்பான சமூக வளர்ச்சி. ஸோ நம்ம பாடத்துக்கு போலாம். அலகு 12ல நான் சொன்ன மாதிரி உலகமயமாக்கல். இப்ப ஆரம்பிக்கும் போதே நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, என்ன பொருள்னாலும் நீங்க வாங்கணும், இப்ப வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் உங்க கையில இருக்கு, மொபைல் இருக்கு. என்ன பொருள்னாலும் உங்களால வாங்க முடியுது. அதே போல வேற ஊர்ல எங்க இருந்தாது, வேற ஊர்லயோ உலகத்திலயோ எங்கேயோ நீங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்தியாவோட பொருள் வேணும்னாலும் உங்களால வாங்க முடியும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஸோ இதெல்லாம் இதுக்கு பின்னால இருக்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய கொள்கை நம்ம இந்தியாவில் நடந்தது. இந்தியா மட்டும் இல்ல, முழு உலகத்திலயுமே நடந்தது. இததான் என்ன சொல்றோம்னா உலகமயமாக்கல். ஸோ இதோட முக்கியமான பொருள் என்னது சொல்லி பார்த்தோம்னா, பொருட்கள், சேவைகள், தொழில்நுட்பம், நிதி மற்றும் தொழிலாளர்களுக்கான சர்வதேச சந்தை, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பார்க்கறதா உலகமயமாக்குதல். என்ன பொருள்னாலும் நீங்க எங்கேயும் வாங்கிக்கலாம், எந்த சேவை வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். நான் சொல்ற சேவைகள்னு சொல்லும் போது போக்குவரத்து சேவைகள், நான் சொன்ன மாதிரி போன் பேசுறோம், போன் சேட்டலைட் சேவைகள், தொழில்நுட்ப துறையில மற்ற சேட்டலைட் சேவைகளும் வருது. அதோட உங்களுக்கு தொடர்புல இன்டர்நெட் சேவைகள், இது எல்லாமே தொழில்நுட்பத்துல வருது. நிதி சேவைகளுக்குள்ள என்னென்ன வரும்னா, நீங்க எந்த பேங்க்னாலும் ஒரு பேங்க்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொடர்புல இருக்காங்க. ஸோ நீங்க உலக வங்கின்னு எடுத்தாலும் சரி, உலக வங்கி சார்ந்து மற்ற வங்கிகள், மற்ற நாட்டோட வங்கிகளுமே தொடர்புல இருக்காங்க, ஒருத்தருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல சர்வதேச சந்தையும் எப்படி இருக்குன்னா ஒருங்கிணைப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சந்தையிலுமே ஒரு தொழிலாளர் இருக்காருன்னா ஒரு ஊர்லயோ ஒரு இடத்துலயோ வேலை பார்க்கணும்னு இப்போதைக்கு தேவையில்லை. உலகமயமாக்குதல் மூலமா அவங்க எங்க வேணாலும் எந்த நாட்டுல வேணாலும் அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்பை கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உலகமயமாக்குதல் என்ற ஒரு கொள்கையில வந்திருக்கு. ஸோ அந்தோனி கிட்டன்ஸ் ஒருத்தர், ஒரு சமூகவியலாளர், அவர் முக்கியமா இது என்னன்னா இத ஆதரிச்சு சொல்லியிருக்காரு. என்னன்னா உலகமயமாக்கல் உலகளாவிய சமூக உறவுகளின் தீவிரமடைத்தல் என்று சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா எல்லாருமே, எல்லா மனிதர்களுமே ஒரு சேர்ந்து கூட்டமா ஒரு லாபத்தை கொண்டு வர மாதிரி ஒரு விஷயங்க இந்த உலகமயமாக்கல் மூலமா வந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. இதோட விளைவு என்னது, முக்கியமான விளைவு என்னன்னு பார்க்கலாம். சர்வதேச வர்த்தகம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி ரொம்ப நல்ல விதமா ஒரு நாட்டுக்குமே சாதாரணமா செய்யற மாதிரி ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. 1980 1970ஆம் ஆண்டுலாம் பார்த்தோம்னா நமக்கு எப்படின்னா, ஒரு பொருள் நான் வாங்கணும்னா அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தன. ஸோ ஏதாவது ஒரு பொருள், ஒரு வண்டி, ஒரு கார் ஏதாவது நான் வாங்குறேன்னா அதுக்கு வரி விலக்கு இருக்காது. அது உள்ள வரும்போதையும் பாத்தீங்கன்னா கருப்பு சந்தை, பிளாக் மார்க்கெட் ஓட விகிதமும் ரொம்ப ஜாஸ்தியா, ரொம்ப அதிகமா இருந்துச்சு. உலகமயமாக்குதல் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த வர்த்தக முறையில இந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே தகர்த்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியுது, எந்த பொருளையுமே வாங்கவோ விற்கவோ முடிகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பாடும் நிறுவனமும் இப்ப அதிகமா இருக்கு.
எடுத்துக்காட்டா நான் சொன்னோம்னா உங்களுக்கு கோகோ கோலா, பெப்சிகோ அந்த மாதிரி கம்பெனி, ரீபாக் அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்காங்க. ஆனா அவங்க மத்த நாட்டிலயுமே அவங்களோட செயல்பாடுகள் இருக்கு. சோ இது மாதிரி ஒருத்தர் ஒரு நாடு நிறுவனங்கள் செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று மேற்பட்ட நாடுகளில் செயல்பாட்டுல இருக்காங்க. உலக பொருளாதாரத்தில் அதிக சார்ந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ பொருளாதாரம் எல்லாருக்குமே சார்ந்ததாவே இருக்கு. எல்லா உலகத்துல யார் யார் இந்த உலகமயமாக்குதலை கொண்டு வந்திருக்காங்களோ அந்த நாடு நல்ல லாபத்தை மக்களுக்கு மட்டும் இல்ல அரசாங்கத்துக்குமே லாபத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு. மூலதனம், பொருட்கள் மற்றும் சேவைகள் இது சுதந்திரமான இயக்கத்துல போயிட்டு இருக்கு. ஸோ மூலதனம் கேபிட்டல்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ மூலதனம் எதுக்கு நமக்கு தேவை? ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு மூலதனம் தேவை. ஸோ இங்க இருந்து நம்ம இப்ப நாட்டுல நம்ம இந்தியால ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தேவையான மூலதனம் கிடைக்கலன்னா அவர் உலகமயமாக்குதனால மத்த நாட்டுல இருக்கிற நிறுவனங்கள் கூட ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம் செஞ்சு அது மூலமா அவங்க என்ன பண்ணிக்கலாம்? மூலதனத்தை ஏற்பாடு செஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே உலகமயமாக்குதலோட ஒரு நல்ல விளைவாக உருவாயிருக்கு. இன்னும் எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா வால்மார்ட் சந்தையில ரொம்ப அதிகமா பிரபலப்பட்டது. வால்மார்ட் யுஎஸ் காரங்க அவங்க இங்க வந்து நம்ம நாடு மட்டும் இல்ல எல்லா நாட்டுலயுமே அவங்க அவங்களோட சந்தைய கொண்டு வந்திருக்காங்க. ஹோண்டான்னு வண்டி அந்த கார் துறைக்காரங்க அவங்க வோடஃபோன், நான் சொன்ன மாதிரி வோடஃபோன் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தான். அது நம்ம இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேட்டலைட் தொடர்பு இந்த தொழில்நுட்பத்துல தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீமென்ஸ் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள், இவங்கெல்லாம் பன்னாட்டு நிறுவனங்கள். இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாடு கடந்த நிறுவனங்கள், டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷன்ஸும் சொல்லுவாங்க. ரெண்டும் ஒருத்தங்க தான். ஆனா என்னன்னா இவங்களோட விஷயங்கள்னா ஒரு நிறுவனம் ஒரு நாட்டுல இருக்கு. ஆனா அந்த நிறுவனத்தோட செயல்பாடுகள் மத்த நாட்டிலையும் பரவி இருக்கும். அதான் எம்என்சி டிஎன்சின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஒரு நாட்டிற்கு டிஎன்சிகளை ஈர்க்கும் காரணிகள் என்னது? வரது நல்லது, நன்மையானது. ஆனா அப்படியே வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. சோ அதுக்கு அவங்களுக்கு நிறைய காரணங்கள் பார்ப்பாங்க. ஒரு நாட்டுல நான் ஒரு மூலதனம் முதலீடு பண்ணணும்னா அவங்களுமே பல விஷயங்களை யோசிச்சுட்டு இங்க வருவாங்க. சோ அத மாதிரி முக்கியமான விஷயங்கள் என்னதுன்னு பார்த்தோம்னா மலிவான மூலப்பொருட்கள். இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு நான் சொன்ன மாதிரி அண்டை நாட்டான ஐரோப்பிய நாடு அது மாதிரி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில இருக்கிற மூலப்பொருட்கள் ரொம்ப கம்மி விலையானதுதான், மலிவான விலையானதும். ஸோ அதனால இவங்க டிஎன்சி என்ன பண்ணலாம்னா அவங்களோட நிறுவனத்தை இங்க கொண்டு வந்து இங்க தேவையான அந்த பொருட்களை உற்பத்தி செய்யலாம். ஸோ இதுதான் முதல் கட்டத்துல காரணியா அமையுது. மலிவான தொழிலாளர் வளங்கள். இப்ப இந்தியா போல நாடுனா இந்தியா ஏன் எடுக்கிறேன்னா வளர்ச்சி அடைகிற நாடுல ரொம்ப முக்கியமான இடம் இப்ப இந்தியாவுக்கு இருக்கு. உலகமயமாக்குதலையும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட நோக்கம் எல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி உடையதாவே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அதுதான் எடுத்துக்காட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதோட சீனாவும் நம்ம எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தொழிலாளரோட லேபர் வேஜ்ன்னு சொல்லுவோம். தொழிலாளரோட தேவையான ஒரு வருமானம் அவங்களுக்கு கொடுக்குற எவ்வளவுன்னு சொன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், மலிவா தான் இருக்கும். யாரு கூட நான் எடுத்துக்கிற பாக்குறேன்னா இவங்க ஐரோப்பிய நாடோட தொழிலாளர்களை நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு கம்மியான ஊதியம், அந்த கம்மியான ஊதியத்துல அவங்க என்ன செய்ய முடியும்? நல்லாவே வேலை செய்வாங்க. ஸோ அதனால இது ஒரு நல்ல காரணியா டிஎன்சி காரங்களுக்கு அமையுது. நல்ல போக்குவரத்து இருக்கணும். பொருட்கள் விற்கப்படும் சந்தைகளுக்கு அனுகூலமா இருக்கணும். ஸோ சந்தைகள் ரொம்ப பிரபலமா நல்லா இருக்கு. இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் நல்ல சந்தை எல்லாருக்குமே உலக நாட்டுல இருந்து யார் யார் என்ன பொருள் கொண்டு வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க நுகர்வோரும் இருக்காங்க, கன்சியூமர்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால அது மாதிரி அனுகூலமா இருக்கிற இடத்தையும் டிஎன்சி ஒரு காரணியா எடுத்துக்கிறாங்க. நட்பு அரசாங்க கொள்கைகள். இது மட்டும் பத்தாது, நமக்கு கடைசி ரொம்ப முக்கியமான விஷயம்
அரசாங்கம் எப்படி இருக்கணும்? நட்பு உடையதாக, கொள்கை உடையதாக இருக்கணும். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு தெரியும். இப்போ அடிக்கடி நமக்கு அ வெளிநாட்டோட தொடர்புகள் நமக்கு நெறையாவே அ இந்த வர்த்தகத்து மூலமா இருக்கிற தொடர்புகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற அரசாங்கத்து மூலமா. ஸோ இதெல்லாம் நட்பு அரசாங்கத்து மூலமா தான் முடியும். ஸோ அது இருந்தா தான் டிஎன்சிய நம்ம நெறைய ஈர்க்க முடியும். இதோட பின்னணி பார்ப்போம்னா, நான் சொன்ன மாரி இந்தியா வச்சே பார்த்தோம்னா, 1980லயே நமக்கு உலகத்துல பேசப்பட்டது உலகமயமாக்கல். அப்ப இதோட பின் இதுல தான் 1980ல ஆரம்பிச்சது. ஆனா நம்ம இந்தியால பார்த்தா 1990ல தான் ரொம்ப பிரபலமா இது உருவாக செயல்பாட்டுல கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட காரணிகள் என்ன? பாதித்த முக்கிய காரணிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பான தொழில்நுட்பங்கள் வேகமாகி மாறிக்கிட்டே இருக்கு. போக்குவரத்து மற்றும் உள்ள தகவல் தொடர்பு எல்லா உலகத்துல எல்லா மூலைக்குமே மாறிக்கொண்டே இருக்கு. நீங்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்க நியூஸ்லாம் பாத்தீங்கன்னா செய்திகள்ல முக்கியமா உங்களுக்கு ஏஐ டேட்டா அனாலிசிஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுது. ஸோ இதெல்லாம் என்னன்னா இந்த உலகமயமாக்கலும் அதுக்கும் ரொம்ப நிறையவே தொடர்பு இருக்கு. கூகுள்ல பண்றது, இந்த எலான் மஸ்க் அவர்கள் செய்யற வித்தியாசமான புது புது பொருட்கள், தொழில்நுட்ப பொருட்கள் கொண்டு வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உலகமயமாக்கல்ல ஒரு முக்கியமான விஷயமா பேசப்படுது. வர்த்தக சுதந்திரம் அதிகமா இருக்கு உலகமயமாக்குதல்னால. உலக வர்த்தக அமைப்பு அது சார்ந்ததாவே இருக்கு. எல்லா உலகமே இப்போ என்ன சொல்றாங்க, மெஜாரிட்டி எல்லாருமே இதுக்கு சரி, இது நல்லது, நம்ம நாட்டுக்கு வளர்ச்சி வேணும்னா கட்டாயம் உலகமயமாக்குதல் வேணும்னு கேக்குறாங்க. தொழிலாளர் இருப்பு மற்றும் திறன்களுமே ரொம்ப மேம்படுது. தொழிலாளருக்கு புது புது விஷயத்த அவங்க கத்துக்கிறாங்க. என்னன்னா ஏன்னா எல்லாமே புதுசா புதுமையா மாறிக்கொண்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த வேலை வாய்ப்புக்கு தேவையான திறன்களும் அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. சுதந்திர வர்த்தகம் செயல்திறன் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது என்ற இது ஒரு பரவலான நம்பிக்கை முக்கியமா உலகமயமாக்குதல் இல்ல இருக்கு. ஸோ எல்லாருக்குமே பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமா இது மூலமா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. பாதுகாப்பாத கொள்கையின் கீழ் மோசமான பொருளாதார செயல்திறன், பொருளாதார நெருக்கடி இது கொஞ்சம் பொருளாதாரம் நமக்கு நல்லா இருந்தாலும் அது எதுக்கு இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோட காரணிகள் நம்ம பார்க்கலாம். பாதுகாப்பு கொள்கை இருந்தது. அதோட சில பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா செயல்திறன் சரியில்லாம இருந்துச்சு உலக அளவில். பொருளாதார நெருக்கடி வேற நிறைய உலகத்துல நிறைய நாடுனா சொல்லும் போது இந்தியா மட்டும் இல்ல, ரஷ்யா, யுஎஸ் போன்ற பல நாடுகளுக்கு நெருக்கடி வந்துச்சு. சர்வதேச வர்த்தகத்திற்கான தடைகளுமே அதெல்லாம் நிறைய வந்தது. அது தகர்த்து தள்ளி விட்டாங்க எல்லா நாடுமே. கிழக்கு கூட்ட நாடு அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. வர்த்தக அமைப்பில் ஒருங்கிணைப்பு ஆயிட்டாங்க. 1990ல தான் பார்த்தோம்னா நமக்கு உலக பொருளாதார ஒழுங்கு ரொம்ப சரியான ஒரு நடைமுறைக்கு வந்தது. இதுக்கு சப்போர்ட்டா, இதுக்கு ஆதரவா யார் இருந்தாங்கன்னா WTO உலக வர்த்தக அமைப்பு, IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அப்புறம் உலக வங்கி வேர்ல்டு பேங்க் அவங்க எல்லாருமே சேர்ந்து இது கட்டாயப்படுத்தினாங்க. ஆனா கட்டாயப்படுத்தினாலும் அந்த கட்டாயப்படுத்துறது எல்லா நாடுகளுமே அதுக்கு சரின்னு சொல்லல. சில நாட்கள் எந்த நாடு அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி அந்தந்த காரணிகள் உள்ள நாடுகள் மட்டும் இதுக்கு சரின்னு சொன்னாங்க. தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு இது மூலமா அதிகரித்து இருக்கிறது. இதோட தாக்கம் எடுத்து பார்ப்போம். இதோட பல பரிமாணங்கள்ல இதோட தாக்கம் உலகம் முழுசா பார்க்க முடிஞ்சது. அனைத்து பரவலான பொருளாதார நிலையும் பார்க்க முடிஞ்சது. பொருளாதார தாராளமயமாக்க சுதந்திர வர்த்தகம், ஏற்கனவே நான் சொன்னேன் வர்த்தகம் ஃபுல்லா சுதந்திரமானது. அதிக கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லாம போச்சு. பொருட்கள் மற்றும் நிதி சந்தைகள் ஏராளமாக உருவாகின. பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதியும் அதிகரிச்சிச்சு.
இறக்குமதி மட்டும் இல்ல, ஏற்றுமதியும் ரொம்ப அதிகமா காணப்பட்டுச்சு. அரசியல் கோணம் எப்படி இருக்குன்னா, தேசிய அரசுகளின் முக்கியத்துவத்தை குறைக்கிறது. இது ஓரளவு அந்த பகுதி இருந்தாலும், இங்க அரசியல்ல நமக்கு தேசிய அரசியலோட முக்கியத்துவம் குறைவு. ஏன்னா நெறைய என்ன தனியார் மயமாக்குதலுமே வரும். உலகமயமாக்குதலுக்குள்ள தனியார் துறையுமே உள்ள வர்றதுனால, அவங்கள நம்ம என்ன செய்ய முடியாது? அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையா வைக்க முடியுமா? அது சொல்ல முடியாது. ஸோ ஒழுங்கமைக்கப்பட்ட வர்த்தக முகாம்கள் கொண்டு வந்தாங்க எல்லா நாட்டிலயுமே. உயர் தேசிய நிறுவனங்களின் தோற்றம் வந்துச்சு. ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப்பியன் யூனியன் அது உருவாச்சு. WTO சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். ஏன்னா என்ன சொன்ன பிரச்சனைகளுமே கூடவே வந்ததுனால நீதிமன்றம், UN நீதிமன்றமும் கொண்டு வந்தாங்க. மனிதாபிமான உதவி, வளர்ச்சி முயற்சிகள், அரசு சாரா நிறுவனங்களின் செல்வாக்கு எல்லாமே இந்த கட்டத்துல அதிகரித்தது. உலகமயமாக்கல் சர்வதேச பயணம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துகிறது. இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த உலகமயமாக்குதல் எந்த துறை, எந்த சுற்றுலா துறைன்னு சொன்னோம்னா, மெடிக்கல் டூரிசம். மெடிக்கல் டூரிசம் ஏன்னா ஆயுர்வேதா அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப பிரபலமானது இந்தியா. இப்ப இங்க சுற்றுலா பயணிகள் எல்லாத்துக்குமே இந்த மெடிக்கல் டூரிசம்க்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிறதுக்காக இந்த உலகமயமாக்குதல் ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்துக்காட்ட ஒரு எடுகோலா இருந்துச்சு. ஏற்றமும் இந்த உலகமயமாக்குதல்ல நடந்துச்சு. நீங்க நான் ரெசிடென்ட் இந்தியன் NRI சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப அதிகமாவே உலகமயமாக்குதல் ஆனதுக்கு பிறகு நம்ம பார்க்க முடியுது. சுதந்திர வர்த்தக மண்டலங்கள் உருவாக்குன ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் உதவி பண்ற மாதிரி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரியும் ஒரு மண்டலம் உருவாக்குச்சு. ஆனா குறுக்கு கலாச்சார தொடர்புகள், கிராஸ் கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப். கிராஸ் கல்ச்சர்னா கல்ச்சருமே நமக்கு கலாச்சாரமும் ஒருத்தர் ஒரு நாடு பரிமாணங்கள்ல என்ன செஞ்சாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு மட்டும் இல்ல, கத்துக்கவும் செஞ்சுக்கிட்டாங்க. இது உலகமயமாகுது. இது ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடந்தது. ஸோ கலாச்சாரம் ஒரு உலகத்திலயும் இன்னொரு ஊரு இல்லாம ஒரு உலகத்துக்கும் இன்னொரு உலகத்துக்கும் இருக்க தொடர்பு மாதிரி உருவாக்குச்சு. ஸோ உலகளாவிய கலாச்சாரம் நுகர்வோரை என்ன செஞ்சுச்சு, இன்னும் அதிகரிப்பு தான் செஞ்சுச்சு. நிறைய பொருள் வாங்குறது. இந்தியாவோட கலாச்சாரம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஈர்ப்ப தன்மை உடையதாக அமைஞ்சிச்சு. எல்லா முக்கியமான சொன்னோம்னா தொழில்நுட்பம் தான் அதுக்கு முக்கியமான காரணம். நம்ம பாக்குற அந்த யூடியூப், அந்த சேனல்ஸ், அந்த ஃபுல்லா நமக்கு சோசியல் மீடியா, சமூகவியல், தொழில்நுட்பம் அது எல்லாமே என்ன செஞ்சுச்சுன்னா இந்த எல்லா நம்ம ஒரு கலாச்சாரத்தை இன்னொரு கலாச்சாரத்தை எப்படி பார்க்கலாம், எப்படி இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வளர்ச்சிக்கு உதவிச்சு. தகவல் தொடர்பு தொழில்நுட்பமும் இதோட முக்கியமான காரணம். அப்புறம் நான் இந்த உங்க பாடத்திட்டத்துல உலக இசை ஒரு உதாரணமா கொடுத்துருக்காங்க. ஏன்னா உலக இசையுமே பாத்தீங்கன்னா பரிவர்த்தனம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு இசைய இன்னொரு உலகத்துல இருக்கிற மக்கள் ரசிக்கிற அளவுக்கு நமக்கு இது உதவி செஞ்சு கொடுத்துச்சு. உலகமயமாக்கல் இந்தியாவோட சூழ்நிலை நான் குறிப்பிட்டு சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே. 1990 முக்கிய கொள்கையா இந்தியாவுல உலகமயமாக்கல் வந்துச்சு. இதை என்ன சொல்லுவாங்கன்னா புதிய பொருளாதார சீர்திருத்தம், நியூ எக்கனாமிக் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இதுல என்ன இந்த ஆர்டர்ல வந்துச்சு, இந்த சீர்திருத்தத்துல வந்துச்சுன்னா 3 முக்கியமான கொள்கைகள் வந்துச்சு. ஒண்ணு நான் சொன்னது நீங்க உலகமயமாக்கல் ஒண்ணு, அது கடைசியா வரும். ஆனா முக்கியமா ஃபர்ஸ்ட் 2 என்னன்னு பார்த்தோம்னா தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன், தனியார் மயமாக்கல், பிரைவேட்டைசேஷன், 3வது உலகமயமாக்கல். இது சின்னதா நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது எப்படின்னா LPGன்னு சொல்லுவாங்க. ஸோ LPG லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஸோ இது ஒரு மாடல், ஒரு மாதிரியா கொண்டு வந்தாங்க இந்தியாவில் 1990. ஸோ இதுல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தொழில்துறை, வர்த்தகத்துறை, நிதித்துறை இதோட சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க.
உலக பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரத்தின் உண்மையான ஒருங்கிணைப்பு. எல்லா பொருளாதாரத்துக்கும் நமக்கு இந்தியாவோட ஒரு தொடர்பு கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாதிரி இது எல்பிஜி மாதிரி. 1991 கட்டமைப்பு செய்தல் திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. இது எதுக்குள்ளன்னா புதிய பொருளாதார கொள்கை, நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ இதுலயுமே அதே கொள்கை எல்பிஜி அந்த கொள்கையை தான் கொண்டாங்கன்னா அதோட சேர்த்து என்ன செஞ்சாங்கன்னா நவீனமயமாக்கல் மாடர்னைசேஷனும் கொண்டுதாங்க. மாடர்னைசேஷன்னா என்னது, அதுனா என்னதுன்னு சொன்னோம்னா ஒரே பொருள் இருக்கு ஆனா அதே பொருளோட புதுமையான ஒரு பொருளை உருவாக்குறது. ஸோ இந்த விஷயத்த எங்க இருந்து கொண்டு வரலாம், நம்ம நாட்டுக்குள்ளே இருந்தா நம்மளால பண்ண முடியாது. கட்டாயம் அதுக்காக நமக்கு செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இன்னொரு வளர்ச்சி அடைந்த நாடோட நம்மளோட தொடர்பு இருந்தாதான் அதை நம்ம மேம்படுத்த முடியும். ஸோ அதுக்காக இந்த நியூ எக்கனாமிக் ஆர்டர் NEP-ய கொண்டு வந்தாங்க. இது மூலமா உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் வளர்ச்சி விகிதம் ரொம்ப அதிகமாவே கூடுச்சு. இந்த நோக்கங்களை தேடுவதில் உள்ள கட்டமைப்பு சரி செய்தல். என்னன்னா கட்டமைப்பு சரி செய்தாங்கன்னா கட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாடு நீக்கம் பண்ணாங்க. வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் முதலீடுகளுக்கு நுழைவதற்கான சுதந்திரம், எல்லாருமே வரலாம், சந்தைக்கு வரலாம்னு சொன்னாங்க. சந்தைக்கு ஏற்ற நிதி கொடுத்தாங்க அரசாங்கம். பரிவர்த்தனை, வர்த்தகம் மற்றும் கடன் கொள்கையை கொண்டாங்க வெளிநாட்டு கூட. பொது செயல் வினைகளை குறைத்தல், தேவையில்லாத செலவை குறைச்சிட்டாங்க. நிதி பற்றாக்குறையை குறைந்த மட்டத்திற்கு வரம்பிடுது. எந்த குறைந்த மட்டம் சொல்லும் போது எல்லாருமே ஒரு தொழில் அதிபர் ஆகலாம், அந்த அளவுக்கு அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா தேவையான மூலதனத்தை கொடுத்தாங்க. ஏன்னா இது தொழில் துறை சார்ந்தது மட்டும் இல்ல, நமக்கு குளோபலைசேஷன்ல வர்த்தகம் சார் இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே யாருக்கு திறமை இருக்கோ எல்லாருமே இந்த அமைப்புல கொண்டு வந்த முயற்சி பண்ணிட்டாங்க, அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டாங்க. புதுப்பித்த தொழில்நுட்பங்கள் ஏற்றுக்கொள்வது, புதுசா ஏதோ வருது, இன்னோவேட்டிவ் சொல்லுவோம் இல்லையா, புதுசா வந்த விஷயங்களை நம்ம தொழில்நுட்பத்தை எப்படி ஏற்றுக்கொள்றது அந்த விஷயத்தையுமே கத்து கொடுத்தாங்க. உள்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி மற்றும் அது போன்ற துறைகளில் அரசு முதலீட்டை ரொம்ப அதிகமா கொண்டு வந்தாங்க, ரொம்ப நல்லா செலவு பண்ணாங்க. உள்கட்டமைப்பு சொல்லணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுச்சுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. வெளியேறும் கொள்கைன்னு சொன்னோம்னா என்ன சொன்ன மாதிரி எல்லாருமே போயிட்டு நம்ம வேலைக்கு போகணும்னா போகலாம். ஸோ எல்லாருக்குமே பாஸ்போர்ட் வசதிகள், எல்லா வசதிகளும் தாராளமா செய்யற மாதிரி ஒரு அமைப்பை அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. மானியங்களை திரும்ப பெறுதல், என்னென்ன மானியங்கள் கொடுத்துருக்காங்களோ அதையுமே திரும்ப பெறுதலுக்கு உதவியா இருந்துச்சு. இந்திய பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகள்லயுமே நிறைய மாற்றங்கள் வந்தன. முக்கியமா என்னதுன்னு பார்த்தோம், விவசாயம். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை நம்ம என்ன சொன்னோம், முதுகெலும்புன்னு சொல்லுவோம், பேக் போன் ஆஃப் த எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஸோ விவசாயம் இல்லாம நமக்கு இந்தியாவில் பல பேர் வேலை வாய்ப்பு இன்மையா ஆருக்கு வாய்ப்பு. ஸோ விவசாயத்துல அதிக பேர் வேலையில இருக்காங்க. அப்ப அதுல தொழில்நுட்ப முன்னேற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க இந்த உலகமயமாக்குதல் மூலமா. மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பங்கள், அதிகமா தேவையான உற்பத்தி தொழில்நுட்பங்களை கொண்டு வந்திருக்காங்க. தரம் சார்ந்த மேம்பாடு அதையும் செஞ்சிருக்காங்க. விவசாயத்தின் 3 துறைகள்ல, முக்கியமான 3 துறைகள்ல இந்த உலகமயமாக்குதல் பயங்கரமா ஒரு வித்தியாசத்தை, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. முதல்ல விவசாயம் அந்த துறை மட்டும் இல்ல, சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில்துறை ஆதரவு விவசாயம். தொழில்துறை ஆதரவு விவசாயம் அப்படின்னா என்னன்னா நம்ம மார்க்கெட்டிங், அப்புறம் எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் ஆல் கமாடிட்டி, அக்ரிகல்ச்சரோட கமாடிட்டிஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாத்துக்குமே நமக்கு இந்த உலகமயமாக்குதல் ஒரு உதவியா இருக்கு. இயந்திரமயமாக்கல் எல்லாத்தையுமே நம்ம இயந்திர முறையில விவசாயம் செய்யற முறைகள் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப டிராக்டர் அது மாதிரி நிறைய இதுவுமே தண்ணி பாசுறது, இரிகேஷன், அந்த எல்லா துறையிலுமே நமக்கு
தொழில்நுட்பத்தை ரொம்ப அதிகமா செயல்பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. கரிம கலப்பின் விதைகளின் அறிமுகம். கரிம கலப்பினா ஜிஎம் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட். இது என்னன்னா ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு புதுமையான ஒரு விஷயம். அந்த விதைகள் நம்ம பயன்பட்டோம்னா சீக்கிரமாவே அதுக்கு உற்பத்தி ஆகும், உற்பத்தி சாகுபடி பண்ணலாம், அதோட நமக்கு அதிக அளவுல சாகுபடி பண்ணலாம். ஸோ அதனால அந்த விதைகளோட அறிமுகமும் இந்த உலகமயமாக்குதல் மூலமா வந்தன. புதிய நீர்ப்பாசன முறைகள், சொன்ன மாதிரி இரிகேஷனோட முறைகள், சந்தைப்படுத்துதல், உலகமயமாக்கல் மூலம் புதிய சந்தைகள் உருவாச்சு, நல்ல கொள்முதல் விலை மற்றும் தொடர்ச்சியான சந்தையும் உருவாச்சு. இ காமர்ஸ்னா ஆன்லைன் மூலமாவே நமக்கு நேரடியா நம்ம விற்பனை செய்ய வேண்டாம், தேவையான விவசாய பொருட்களை ஆன்லைன் மூலமா நம்ம யாருக்குமே கொடுத்துட்டு வாங்கலாம், இல்ல நம்ம பொருளை விற்கலாம். ஸோ இது மாதிரி முறைகள், இ காமர்ஸ் முறையுமே இந்த துறையில கொண்டு வந்தது உலகமயமாக்குதல். ரெண்டாவது தொழில்கள். என்னென்ன தொழில்கள் ரொம்ப நல்லா மேம்படுத்துச்சு பார்த்தோம்னா, மருந்து, ரசாயனம், கெமிக்கல்ஸ் சொல்லுவோம், உற்பத்தி மற்றும் சிமெண்டோட உற்பத்தி. இது எல்லாமே நமக்கு தொழில்கள் முறையில ரொம்ப அதிகமா மேம்பட்டு நல்ல செயல்பாட்டுல வந்துச்சு. ஏன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைய பேரு இதுல ஒரு உதவிகரமா அமைஞ்சாங்க. ஸோ அவங்க மூலமா நமக்கு என்ன ஆச்சுன்னா, எம்என்சி மூலமா அதிகமா நம்மளால மருந்து தயாரிப்பு செய்யறது, ரசாயனம் தேவையானது ரசாயன உற்பத்தி மற்றும் சிமெண்டோட உற்பத்தி எல்லாத்துக்குமே நமக்கு உதவி கொடுத்தாங்க, வெளிநாட்டுல இருந்து கொடுத்தாங்க. உள்நாட்டு சந்தையில ஆனா இதனால என்ன இருக்குன்னா, நிறைய போட்டிகள் வந்திருக்கு. என்னென்ன போட்டினா, இருக்கிற சந்தையில இருக்கிற முந்தி இருந்த செயல்பட்டு இருந்த தொழிலாளர்கள், தொழில் அதிபர்கள், அவங்க எல்லாருமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ உள்நாட்டு சந்தையில் டொமெஸ்டிக் மார்க்கெட்னு சொல்லுவோம், அதுல ஒரு பெரிய பிழை வந்துச்சு. ஆனா அதுக்குமே என்ன செஞ்சுக்காங்கன்னா, அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு சில கொள்கையை அமைச்சு இப்போ எஸ்எம்இன்னு கொள்கையெல்லாம் இருக்கு. எஸ்எம்இ கொள்கைன்னா சிறு குறு நிறுவனங்களுக்கு தேவையான கொள்கை. அந்த கொள்கையில இவங்களுக்கு தேவையான விஷயங்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டோட சந்தை ரொம்ப முக்கியமானது. நம்ம நாட்டு சந்தையில இருக்கிற உற்பத்தி திறனை நம்ம குறைக்க கூடாது. ஸோ அந்த இதை சரி பண்றதுக்காக இப்ப இருக்கிற அரசாங்கம் கொஞ்சம் அதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டு முயற்சிகள், இணைப்புகள் மற்றும் கையகப்படுத்துதல் எடுத்துக்கிறது. அப்போ கூட்டு முயற்சி எல்லாமே பண்ண கோஆபரேட்டிவ் சொல்லுவோம், சேர்ந்து செய்யறது, குழுல செய்யறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல உருவாச்சு. முதலீட்டு விதிமுறைகள் மற்றும் உரிமங்களின் தளர்வு நிறைய நடந்துச்சு. இருக்கிற அந்த வட்டி அது எல்லாமே பாத்தீங்கன்னா முதலீட்டுக்கு கொஞ்சம் ஓரளவு நல்லாவே குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு நிறுவனம் புதுசா ஆரம்பிக்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்களால என்ன செய்ய முடியாது, முதலீட்டுக்கு தேவையான வட்டி விகிதம் அவங்களால செயல்திறன்ல கொண்டு வர முடியாது. ஸோ அந்த விஷயத்தையுமே சரி செய்யறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணியிருக்காங்க. சேவைகள், நான் சொன்ன சேவைகள்னு சொல்லும் போது என்ன, அது நம்ம ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஏதாவது ஒரு தேவையான வசதிகள் சேவைகள் செய்யறது. நான் இது போக்குவரத்து சேவைன்னு சொன்னேன், அதே போல நமக்கு மருத்துவ சேவையும் இருக்கு, அதுவுமே செய்யறாங்க. இது எல்லாமே உலகமயமாக்குதல் மூலமா நடந்துச்சு. ஏற்றுமதி, திசை திருப்பல், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்குதல். ஏற்றுமதி முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், நம்ம கொண்டு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்காக முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல ஒரு பகுதியா பார்த்தோம்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கியிருக்காங்க. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இது என்ன, அது ஒரு மெயின் இருக்கிற நிறைய நகரங்கள்ல இந்த எஸ்சிசின்னு சொல்லி அந்த மண்டலம் மாற்றங்களை உருவாக்குறாங்க. என்னென்ன மாற்றங்கள், இருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க தேவையான மூலதனம் மட்டும் இல்ல, அந்த ஊருக்கு அந்த
நகரத்துக்கு தேவையான எல்லா வசதிகளுமே உருவாக்குறது. அதுதான் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். ஸோ இது மாதிரி அரசாங்கம் உருவாக்குறாங்க. சரி, இது எதுக்கு உருவாக்குறாங்கன்னா, ஒரு நகரம் நல்லா முன்னேற்றி போனாதான் அந்த நகரத்துல அடுத்து வந்து யாராவது நமக்கு என்ன செய்வாங்க, வெளிநாட்டுக்காரங்க முதலீடு செய்யறதுக்கு வருவாங்க. அந்த நகரம் இன்னும் வளர்ச்சி அடையும். ஸோ அதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சிறிய அளவிலான தொழில்துறைக்கான கடன்கள் கொடுக்குறாங்க. நான் மேல சொன்ன மாதிரி உள்நாட்டு சந்தைகள் எந்த பிரச்சனையும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக சிறிய அளவிலான தொழில்துறைக்கான எல்லா கடன்களுமே வசதி கொடுத்துருக்காங்க. நுண்கடன்கள் மற்றும் எளிதான கடன் அதுவுமே ஏற்பாடு அரசாங்கம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. குறைந்த வளர்ச்சி அடைந்த அல்லது வளரும் சமூகங்களை குறித்து சொல்லலாம். ஸோ இந்த நாட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னா, வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும், எல்லாருமே வளர்ச்சி இல்லாம கொஞ்சம் குறைந்த வளர்ச்சியோட இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் 3ஆம் உலகம். ஸோ பெரும்பான்மையானவை எங்க குறைந்த தனிநபர் வருமானம் உடையதாகவும், உயர் கல்வி அறிவு இல்லாம மற்றும் குழந்தை இறப்பு விகிதங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாவே அவங்க இருக்கும். ஸோ இதுதான் 3ஆம் உலகத்தோட பண்பு. ஸோ இது மாதிரி 3 உலகமா பிரிச்சாங்க. இப்ப பொதுவாக விவசாயம் சார்ந்த பொருளாதாரங்கள் இருக்கும். இதுல 3வது அங்க மக்கள் குறுகிய ஆயுட்காலம், குறைந்த அளவிலான சமூக இயக்கம் மற்றும் பாரம்பரியத்தின் மீது வலுவான பற்றுதல் ஆகியவற்றை கொண்டிருந்தனர். ஸோ ரொம்ப அதிகமா அவங்க கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப ஒரு பிரிவினை அதிகமா இருக்கும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு நாடா 3ஆம் உலகம் நாடுன்னு சொல்றாங்க. முதல் உலகம் மற்றும் 2ஆம் உலகம் இது ரெண்டும் எப்படின்னா, பொருளாதார வளர்ச்சிக்கு முதன்மை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான் அவங்களுக்கு முதன்மைன்னு இருக்கும். 3ஆம் உலகம் நாடுக்கு சொந்த தேசிய மூலோபாயம், அவங்க ஊர்ல இருக்கிற விஷயங்களை வச்சு எப்படி வளர்ச்சி அடையணும், இது மாதிரி யோசிக்கிறது. ஏற்கனவே இந்தியாவுல நமக்கு விவசாயத்துறை ரொம்ப முக்கியமான ஒரு துறையா இருக்கு. இன்னுமே பாத்தீங்கன்னா விவசாயத்துறையத்துல அவங்களுக்கு எந்த உற்பத்தி வரலனாலும் அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது மூலமா அவங்க அந்த விவசாயம் மட்டும்தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புல இருக்காங்க. இப்ப முதல் உலகின் வளர்ச்சிக்கான முதலாளித்துவ மாதிரி எப்படி இருக்கும், என்ன மாதிரி பண்புகள் உடையதா இருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் நான் குறிப்பு சொல்றேன். சொத்து மற்றும் உற்பத்தி சாதனங்களின் தனிப்பட்ட உரிமைக்கான ஏற்பாடு இருக்கும். தனியார் நிறுவனங்கள் மூலம் பொருளாதார நடவடிக்கைக்கான மேம்படுத்துதல் அதிகமா இருக்கும். தனியார் நிறுவனங்கள் எல்லாருமே எல்லா பொருளாதார நடவடிக்கையும் அவங்களா செஞ்சுக்குவாங்க. அரசாங்கத்தை சார்ந்து இருக்க மாட்டாங்க. குறைந்தபட்ச சாத்தியமான மாநில கட்டுப்பாடு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மீதான கட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்காது, ரொம்ப குறைந்த இருக்கும். முதலாளித்துவ மாதிரியானது போட்டியால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு சுதந்திர பொருளாதாரத்தால் வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ எல்லாமே சுதந்திரமா இருப்பாங்க, நிறுவனங்கள் சுதந்திரமா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பொருள் அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க, என்ன அளவுனாலும் பண்ணலாம். அரசாங்கத்தோட செயல்பாடுகள் குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கும். மொத்தமா அவங்க நிறுவனங்களை அவங்க கையாள மாட்டாங்க. இதுதான் முதல் உலக வளர்ச்சி மாதிரி. 2ஆம் உலகம் வளர்ச்சிக்கான சோசியலிசம் மாதிரி, சமூகவியல் சார்ந்த மாதிரின்னு சொல்லலாம். சொத்து மற்றும் உற்பத்தி வழிமுறைகளின் மாநில உரிமை இருக்கும். அரசாங்கம் கொடுப்பாங்க, அது தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். பொது நிறுவனங்கள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் முழுமையான மாநில கட்டுப்பாடு இருக்கும். மாநில கட்டுப்பாடுன்னு சொன்ன மாதிரி அரசாங்கத்தோட கட்டுப்பாடு இருக்கும். சோசியலிசம் மாதிரி என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட பொருளாதாரத்தை குறிக்கிறது. எல்லா வேலைக்கு போறாங்க வராங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு கட்டுப்பாடு அரசாங்கம் கொடுத்திருப்பாங்க. இதுல நமக்கு நான் ரஷ்யா மட்டும் சொன்னேன், ரஷ்யா மட்டும் இல்ல, சீனாவும் இதோட ஒரு எடுத்துக்காட்டு. இங்கேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோசியலிசம் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனா சோசியலிசம் மாதிரி இருந்தாலும் சீனால இப்ப கொஞ்ச நாளா முதலாளித்துவ மாதிரியுமே நம்ம செயல்பட்டுல கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நல்லா வளர்ச்சி அடையணுன்றதுக்காக பல கொள்கைகளை மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. முதல் உலகம் வளர்ந்த சந்தை பொருளாதாரங்கள் என்ற முதல் உலகத்தை என்ன சொல்றோம், வளர்ந்த சந்தை பொருளாதாரங்கள். வளர்ந்த சந்தை பொருளாதாரங்கள் தான் முதல் உலகம்.
இரண்டாவது உலகம் என்ன சொல்றாங்கன்னா கிழக்கு வர்த்தக பகுதி, கிழக்கு வர்த்தக பகுதி. மூன்றாம் உலகம் என்ன சொல்றாங்கன்னா வளரும் நாடுகள், வளரும் நாடுகள். சரிங்களா? ஸோ இது என்னது இந்த குறிப்பு வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இந்த உலகத்தோட பண்புகளும் அந்த குறிப்பு வச்சுதான் அமைகிறது. நான்காவது உலகம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அது என்னது, குறைந்து வளரும் நாடுகள், குறைந்து வளரும் நாடுகள். வளரும் நாடுகள்னா டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரில மூன்றாவதுல நம்ம இந்தியா சொல்லலாம். நான்காவதுல ரொம்ப வளர்ச்சி அடையாத நாடு, வளர்ச்சி அடையாத ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் குறைந்த வளரும் நாடுகள்னு சொல்லி நான்காவது உலகமா இப்ப புதுமையா நமக்கு பிரிவு வருது. ஏன்னா அந்த குறைந்த நாடும் வளரும் நாடும் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. குறைந்த வளர்ச்சியான நாடுனா அவங்க இப்பயுமே எந்த முதலீடுமே எடுக்கல, எந்த கொள்கையுமே தாராளமயமாக்குதலோ இல்ல தனி எல்பிஜின்னு சொல்லி அந்த கொள்கை எதுவுமே அவங்க கொண்டு வரல. ஸோ அந்த கொண்டு வராததுனால அந்த நாடு இன்னுமே ஏழ்மையா இருக்கு, இன்னும் அவங்களால வளர்ச்சி பாதையில போக முடியல. ஸோ அதனால நான்காவது உலகத்துல நம்ம இந்தியா வரமாட்டோம், மூன்றாவது உலகத்துல நம்ம இந்தியாவை குறிப்பிடுறோம். மூன்றாம் உலகின் வளர்ச்சி என்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வளர்ந்த உலக நாடுகளின் ஒப்பிடுகையில் அவை பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் வளர்ச்சி அடையதாக. அவங்க என்ன செய்யறாங்க, வளர்ந்த உலக நாடுகள் வளர்ந்த நாடுல இருந்து தேவையான தொழில்நுட்பம், தேவையான மூலதனம், தேவையான உற்பத்தி திறன்கள் அது எல்லாமே தெரிஞ்சு வளர்ந்துக்கிறாங்க. இது மாதிரி சமூக திட்டமிடல் அவர்களின் வளர்ச்சி செயல்பாட்டில் ஒரு முக்கிய அம்சமா இருக்கு. இது எல்லாத்துலயுமே திட்டங்கள் அரசாங்கம் கொடுக்கிற திட்டங்கள் தான், அது தகுந்த மாதிரி செயல்படுறாங்க. அவர்கள் வளர்ந்த நாடுகளிடம் வெறும் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரத்தையே எடுத்துக்கிறாங்க. வளர்ச்சியின் சமூக கலாச்சார பரிமாணங்கள், சமூக வளர்ச்சியின் ஒரு இடத்துல குறிப்பிட்டேன் இதை பத்தி. சமூக கலாச்சார பரிமாணங்கள் அதிகமாவே ரொம்ப மாறி இருக்கு. எல்லா நாட்டுக்குமே இருக்கிற உணவு விஷயங்கள், தங்குமிடம், உடை எல்லாமே நமக்கு தேவைகளுமே மாறி இருக்கு. அது தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறி இருக்கு. ஏன்னா உலகமயமாக்குதல் இது ஒரு கலாச்சார பரிமாணங்கள் ஒரு முக்கியமான விஷயம். சமூகவியலுமே அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு நபரோட எல்லா மாற்றத்தையுமே இது உருவாக்குது. அவங்களோட உணவு, அவங்களோட உடை, எல்லா விஷயத்திலயுமே இது கலாச்சார மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு உலகமயமாக்குதல். மின்சாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் தண்ணீர் இது போன்ற அத்தியாவசிய வசதிகளும் இந்த பரிமாணத்துல கிடைச்சிருக்கு. நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியம், அதிகரித்த வாழ்க்கை வாய்ப்புகள், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஒழித்தல், சத்தான உணவு, மருத்துவ பராமரிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அளவிடக்கூடியது. இது எல்லாமே இது மூலமா அளவு பண்றாங்க. வளர்ச்சி எப்படி அடைஞ்சிருக்கு சமூக கலாச்சாரம் மூலமா எல்லா நாட்டிலையுமே இதுக்கு ஒரு அடிப்படையில அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. பொருளாதார நலன், அதாவது பொருளாதார நடவடிக்கைகளில் வேலை வாய்ப்புகள் மற்றும் உயர்ந்த வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னா ஒரு நல்லா மேம்படுத்திருக்கு. மனிதர்களின் வளர்ச்சி, கல்வி அறிவு, தொழில் கல்வி, ஒழுக்க கல்வி, வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் சொல்லுவோம்ல அது, படைமாற்றல், ஆளுமை போன்றவற்றை எல்லாமே நமக்கு நல்லா மேம்படுத்திருக்கு. பல்வேறு வளங்கள் மற்றும் வாய்ப்புகளை அனுகூலத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல், பொருளாதார, சமூகம் மற்றும் அரசியல் எல்லாமே நல்லாவே மேம்படுத்தி வந்திருக்கு. இது எல்லாம் நான் சொல்றது நல்ல விஷயங்கள் கலாச்சார அனுமானங்கள் பொறுத்த வரைக்கும். சமூகவியலாளர்கள் உளவியல், சமூக மற்றும் தார்மீக பரிமாணங்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர். வளர்ச்சிக்கான முழுமையான அணுகுமுறை ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது, உடல், உளவியல், சமூக மற்றும் கலாச்சார பரிமாணங்களை உள்ளடக்கியது. இப்ப முக்கியமா நமக்கு சமூகவியலர்கள் எல்லாரும் இந்த வளர்ச்சி முக்கியமானதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. வளர்ச்சியின் சமூகவியல் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை அது எது சொல்லணும்னா 2 திசைகளில் வளரும் உள்கட்டமைப்புகள் மற்றும் வரலாற்று இணைப்புகளின் பகுப்பாய்வு நோக்கி வளரும். வளர்ச்சியின் சமூகவியல்
நமக்கு ஒரு நாட்டோட ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கு, அடைஞ்சிருக்கா இல்லையா, அது சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. சமூக வளர்ச்சிக்கான அணுகுமுறைகள் என்னென்ன இருக்கு? 2 அளவுகோல்களின் அடிப்படையில் இருக்கு. ஒண்ணு மையப்படுத்துதல், இன்னொன்னு பரவலாக்கல், சென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன். வளர்ச்சியின் அழகு சார்ந்து வளர்ச்சியின் கவனம் எது மேல இருக்கு. ஸோ அதனால என்னென்ன கவனம் இருக்கு? யூனிட் ஆஃப் டெவலப்மெண்ட் எது மேல இருக்குன்னா, நபரோட வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு, குழுல இருக்கா இல்லையான்னு, கிராம போன்றவையில பாக்குறாங்க. முதல் அளவுகோல் 2 அணுகுமுறைகளுக்கு வழிவகுத்தது. அதாவது மேலிருந்து மேம்பாடு மற்றும் கீழே இருந்து மேம்பாடு. இது 2 முறையுமே இந்த 2வது அணுகுமுறையில வருது. சமூக வளர்ச்சிக்கான அணுகுமுறைகள் 2வது அளவுகோல் 3 அணுகுமுறைகளை உருவாக்குகிறது. துறைசார் மேம்பாடு, பகுதிகள் மேம்பாடு மற்றும் இலக்கு குழு மேம்பாடு. இது 3 விஷயமா பிரியுது. சமூக வளர்ச்சிக்கான 5 அணுகுமுறைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலிருந்து வளர்ச்சி, மேலிருந்து கீழ் வளர்ச்சி. அப்படி பார்த்தோம்னா மத்திய அல்லது நிர்வாகத்தின் உச்ச அமைப்புகளில் வளர்ச்சி திட்டங்களை திட்டமிடுதல் மற்றும் செயல்படுத்துதல். மேலிருந்து கீழே அரசாங்கத்தோட திட்டங்கள் கீழ் நோக்கி போகுது. யாருக்கு போகுதுன்னா மக்களுக்கு போகுது. மக்கள் சொல்லும் போதே கிராமப்புற மக்கள், அதுக்கப்புறம் தான் நகரப்புற மக்கள். ஸோ அவங்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கறது, செயல்படுத்துறது. இதுதான் மேலிருந்து கீழ் வளர்ச்சி. கீழிருந்து மேல் இல்ல கீழிருந்து வளர்ச்சி சொன்னோம்னா 2வது அணுகுமுறை. இதுல மேம்பாட்டு தேவைப்படும் மக்களின் எண்ணங்கள் மற்றும் திறன்களின் நேர்மையை நம்புகிறது. அந்த மக்களோட நேர்மை, அவங்க கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தேவைகள் இருக்கா, அவங்களே அதை எடுத்து பண்றாங்களா, பண்றதுக்கு உடைய இருக்காங்களா, ரெடியா இருக்காங்களா இல்லையா, அது செக் பண்றது. பண்ணிட்டு அது தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் பரியேற்று வைக்கப்பட்ட திறன் கொண்டவர்களா பார்த்துட்டு சுய உதவி குழு அவங்க இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறது, வளர்ச்சி திட்டங்களுக்கான வளங்களை பயன்படுத்துவது. இது மூலமா எந்த விஷயத்துமே அந்த உள்ளூர் மக்களுக்கு எது தேவை அவங்களே எடுத்து நடத்துவாங்க. இதுதான் கீழிருந்து வளர்ச்சி. அரசாங்கத்தோட செயல்பாடு நேரடியா இருக்காது. ஆனா முக்கியமா அவங்க சொல்லி அந்த மக்களோட பங்கேற்பு மூலமா இந்த வளர்ச்சி அடையுது. நீங்க சில கிராமத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களே தூர்வாரு செய்யறாங்க, அவங்களே தேவையான வளங்களை உருவாக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கீழிருந்து மேல் வளர வளர்ச்சின்னு சொல்லலாம். அவங்க அரசாங்கத்துல இல்ல கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அது தகுந்த மாதிரி அவங்க செயல் பண்ணுவாங்க. எல்லாத்துலயுமே அந்த கிராமத்தோட வளர்ச்சி உண்டாகி இருக்கு. கிராமம் மட்டும் இல்ல, நகர்ப்புறத்திலும் சில இடத்துல இந்த கீழிருந்து வளர்ச்சி நம்ம பார்க்க முடியுது. துறைசால் வளர்ச்சி, செக்டரல் டெவலப்மெண்ட். இதுல என்னன்னா செக்டார் வைஸ், செக்டார் சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய செக்டார் இருக்கு, நிறைய துறைகள் இருக்கு. தொழில்நுட்பத்துல இருக்கு, உங்களுக்கு கல்வித்துறை, சுகாதாரத்துறை, எல்லா துறைகளும் இருக்கு. அந்த தொழில்துறையில தொழில்நுட்பத்துறை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகமயமாக்குதல் மூலமா வந்தது. துறைசார் மேம்பாட்டு அணுகுமுறை என்பது விவசாயம் அல்லது தொழில் போன்ற பொருளாதாரத்தின் ஒரு குறிப்பிட்ட துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துதல். அந்த துறை மட்டும்தான் செயல்ல இருக்காங்க. இங்க எடுத்துக்காட்டா நம்ம இந்தியால முக்கியமான நான் சொன்ன மாதிரி விவசாயத்துறையில அவங்க தொழில்நுட்பத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு மூலமா அவங்க வளர்ச்சி அடைகிறாங்கன்னா இது துறைசார் வளர்ச்சி சொல்லுவோம். இப்ப ஒரு துறையிலுமே வளர்ச்சி அடைய மக்கள் தொகை கட்டுப்பாடு, தொழில், போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் விவசாயம் போன்ற சமூக பொருளாதார வாழ்வில் அனைத்து பரிமாணங்களிலும் வளர்ச்சி தான் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியுது. சோசியலிஸ்ட் பாதை மற்றும் கலப்பு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கலப்பு பொருளாதாரம் நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். சோசியலிசம் ஓரளவு இருந்தாலும் நமக்கு முதலாளித்துவம் கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த எல்பிஜி அந்த கொள்கையிலே பாத்தீங்கன்னா இது கொண்டு வந்தாதான் நமக்கு முன்னேற்றம் இருக்கு. ஸோ அதனால ரெண்டும் சார்ந்து இருக்கு.
துறை வளர்ச்சியும் நமக்கு இருக்கு. பசுமை புரட்சி மற்றும் வெண்மை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 பால் உற்பத்தி துறையிலுமே, அப்புறம் இது விவசாயத்துறையில 2லயுமே நமக்கு பின்பற்றிருக்காங்க. முக்கியமா எங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா இது போன்ற பிராந்தியத்துல இது ரொம்ப அதிகமாவே பிரபலமா இருக்கு. சமூக மேம்பாடு மற்றும் கூட்டுறவு இயக்கமும் ரொம்ப அதிகமா இந்தியாவில நமக்கு பேசப்படுது. பஞ்சாயத்து ராஜ் அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இலக்கு குழு திட்டமிடலுமே நமக்கு நல்ல IRDP அது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். சரி, இப்போ நான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா புது கொள்கையிலுமே நமக்கு நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த உலகமயமாக்குதல் நமக்கு நன்மைகள்லாம் கொடுத்துருக்கு. இருக்கிற கிராமப்புற எல்லாருமே நமக்கு நல்லா எல்லா விஷயத்தையுமே கொண்டு போக முடியல. ஆனாலுமே நமக்கு இருக்கிற இந்த நகரப்புற வாசிகள் அவங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த உலகமயமாக்குதல் தந்திருக்கு. ஸோ இதுக்கு முடிவை நான் என்ன சொல்லணும்னா, கிராமப்புறங்களை விட நகர்ப்புறம் வளர்ச்சி அடைந்துள்ளது. சமூக அரசியல் மற்றும் விழிப்புணர்வு அடிப்படையில் இந்தியாவும் அது கிராமங்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. ஸோ இது மாதிரி நம்ம இந்த பாடத்திட்டத்துல நம்ம பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம்.